இஸ்ரேல் வானத்துல ஒரு அதிசயம் நடந்துச்சு. ஆனா அந்த அதிசயம் உலகத்தையே அச்சத்துல ஆழ்த்தி இருக்கு. ஏப்ரல் 15, 2026 இஸ்ரேலோட நெட்டிவோட் நகர்ல திடீர்னு லட்சக்கணக்கான தேனீக்கள் வானத்தை மறைக்கிற அளவுக்கு மொத்தமா பறந்து வந்துச்சு. இது வெறும் பூச்சிகளோட இடமாற்றம் இல்ல. இஸ்ரேலோட நவீன போர் ஆயுதங்கள், ராணுவ வாகனங்கள், ஏன் அதிநவீன போர் விமானங்களை கூட இந்த தேனீக்கள் விட்டு வைக்கல, அப்படியே முற்றுகையிட்டுச்சு. ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தாம இஸ்ரேல் ராணுவத்தையே அப்படியே நிலைக்குலைய வச்ச இந்த தேனீக்கள் படையெடுப்பு பைபிள்ல சொல்லப்பட்ட பயங்கரமான கடைசி காலத்தின் அடையாளமா? நெட்டிவோட் நகர்ல நடந்த இந்த சம்பவம் சாதாரணமான சம்பவம் இல்ல. ராணுவ குடியிருப்புகளுக்குள்ள புகுந்த இந்த தேனீக்கள் அங்க நின்னுகிட்டு இருந்த கனரக ராணுவ வாகனங்களை முழுசுமா ஆக்கிரமிக்க தொடங்குச்சு. ரொம்ப முக்கியமா அங்க நிறுத்தப்பட்டிருந்த இஸ்ரேலிய விமானப்படையோட சில விமானங்களை இந்த தேனீக்கள் மொய்க்க தொடங்கினதால அது பறக்க முடியாத நிலை ஏற்பட்டதா அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகி இருக்கு. துப்பாக்கிகள், ஏவுகணைகளால தற்காத்துக் கொள்ள முடியாத ஒரு விசித்திரமான தாக்குதலை இஸ்ரேல் ராணுவம் முதல் முறையா எதிர்கொண்ட இந்த நிகழ்வு உலகம் முழுசுமே பெரிய செய்தியாகி இருக்கு. இன்னொரு பக்கம் பைபிளோட இதை தொடர்பு படுத்தி நிறைய பேர் விவாதிக்க தொடங்கிட்டாங்க. சரி, இது பற்றி பைபிள்ல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. முதல்ல பாத்தீங்கன்னா ஏசாயா அப்படின்ற பகுதியில அதிகாரம் 7:18 வசனம் என்ன சொல்லுதுன்னா, அக்காலத்திலே கர்த்தர் எகிப்து நதிகளின் ஓரத்தில் உள்ள ஈக்களையும் அசிரியா தேசத்தில் உள்ள தேனீக்களையும் கூப்பிடுவார். இந்த வசனம் போர் சூழல்ல தேனீக்கள் ஒரு ஆயுதமா பயன்படுத்தப்படுறத சுட்டி காட்டுது. அடுத்தது யாத்ராகமம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. அதுல 23வது அதிகாரம் 28வது வசனம், உனக்கு முன்னாக குளவிகளை அனுப்புவேன், அவைகள் ஏவியரையும் கானானியரையும் ஏத்தியரையும் உன் முன்னின்று துரத்திவிடும். அதாவது எதிரிகளை துரத்த கடவுள் பூச்சிகளை ஒரு கருவியா பயன்படுத்துவார் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். பைபிளோட கடைசி அதிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிப்படுத்துதல். அதுல 9வது அதிகாரத்துல கடைசி நாட்களில் உலகத்திற்கு வரும் வாதைகள் பத்தி சொல்லப்பட்டிருக்கு. தேனீக்களோட இந்த அசாதாரணமான வருகை உலகம் அழியும் நாட்களோட தொடக்கமோ அப்படின்னு உலகம் முழுசும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் பயப்பட தொடங்கி இருக்கிறாங்க. இது பற்றி நிறைய விவாதங்கள் நடக்கவும் தொடங்கி இருக்கு. சரி, இப்போ இஸ்ரேல் ஈரான் போர் உச்சத்துல இருக்கிற சூழ்நிலையில இது ஏன் நடந்துச்சு? இஸ்ரேலோட ஆயுதங்கள் தேனீக்களால மூடப்பட்டது ஒரு குறியீடா பார்க்கப்படுது. நவீன ஆயுதங்களை விட இயற்கையோட சக்தி பெருசு அப்படிங்கறத தான் இது உணர்த்துதா? பல இஸ்ரேலிய ரபிகள் மற்றும் ஆன்மீக பெரியவர்கள் இது தெய்வீக தலையீடு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. எதிரிகளை பயமுறுத்தவும் தேசத்துக்கு ஒரு எச்சரிக்கையை வழங்கவும் இந்த தேனீக்கள் அனுப்பப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது ஆன்மீகவாதிகளோட வாதம். அறிவியல் பூர்வமா பார்த்தா இது சுவாமி. ஆனா இது போர் விமானங்களையும் வாகனங்களையும் குறிவைக்க காரணம் என்ன? பொதுவா தேனீக்கள் புது கூட்ட தேடும் போது ஒரு நிலையான அமைப்பை தான் தேடும். ராணுவ வாகனங்களோட உலோகம், அப்புறம் அதுல இருந்து வெளிப்படுற வெப்பம், இதெல்லாம் தேனீக்களை ஈர்த்திருக்கலாம். அது மட்டும் இல்ல, போர்க்களத்துல பயன்படுத்தப்படுற ரசாயன புகைகள் அந்த தேனீக்களோட திசை அறிவை பாதிச்சு நகரங்களுக்குள்ள வரவழைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ராணுவ தளங்கள்ல தேனீக்கள் புகுந்த புகைப்படங்கள் வைரல் ஆச்சு. கிறிஸ்தவ யூத அமைப்புகள் எல்லாம் இதை ஒரு ப்ராஃபெட்டிக் சைன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமா? நெட்டிவோட் நகரம் பாபா சாலி அப்படின்னு அழைக்கப்படுற புனித ரபி இஸ்ரேல் அபுஹோட் சேராவின் கல்லறை அமைந்திருக்கிற இடம். இது இஸ்ரேலோட ரொம்ப முக்கியமான ஆன்மீக தலங்கள்ல ஒன்னா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு வருஷமும் பாபா சாலியோட நினைவு தினத்துல லட்சக்கணக்கான யூதர்கள் இங்க கூடி மெழுகுவத்தி ஏத்தி புனித நீர், திராட்சை ரசம் இதையெல்லாம் ஆசீர்வதிச்சு யாத்திரை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சடங்கை நடத்துறாங்க. அப்புறம் எபிரேய மொழியில நெட்டிவோட் அப்படின்னா பாதைகள்னு பேரு. இது ஆன்மீக பாதை, ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த பாதை, ரெண்டையுமே குறிக்கிறதா மக்கள் நம்புறாங்க. இதையெல்லாம் தாண்டி காசா எல்லைக்கு ரொம்ப பக்கத்துல இது இருக்கிறதுனால இது இஸ்ரேலிய தற்காப்பு படையோட ரொம்ப முக்கியமான கண்காணிப்பு மற்றும் தளவாட போக்குவரத்து மையமா இருக்கு. போர் மேகங்களுக்கு நடுவுல இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல புனித நகர்ல தேனீக்கள் படையெடுத்தது இறைவனோட நேரடி தலையீடாவே உள்ளூர் மக்களால பார்க்கப்படுது. போர் ஒரு பக்கம், இயற்கையோட சீற்றம் மறுபக்கம். நெட்டிவோட்ல நடந்த இந்த தேனீக்கள் படையெடுப்பு தற்செயலானதா இல்லன்னா பைபிள்ல சொல்லப்பட்ட அந்த டூம்ஸ் டேவோட தொடக்கமா? நீங்க எப்படி பாக்குறீங்க? இஸ்ரேல் மீது திரும்பவும் வாதைகள் தொடங்குறதா நினைக்கிறாங்களா கிறிஸ்தவர்கள்? நவீன அறிவியலால விளக்க முடியாத ஒரு ஆன்மீக மர்மம் இங்க ஒளிஞ்சிருக்கா? இது பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருக்கா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.